வணக்கம் நண்பர்களே. ஒரு டீட்டெயில்டு ஸ்டடி ஆஃப் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, அந்த மாலைக்கண் நோய். இது வந்து த காமனஸ்ட் அந்த நரம்பு விழித்திரையில் ஏற்படுற காமனஸ்ட் ஹெரிடிட்ரி கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெனட்டிக்காக வருது இல்லையா, உங்கள் தாத்தாவுக்கு வந்துருந்ததுன்னா அப்பாவுக்கு வந்து, அப்பா அம்மாவுக்கு வந்து, அடுத்தது பசங்களுக்கு வந்து, இந்த மாதிரி 3-4 தலைமுறையாக போகிறது. ஸோ இது யாராருக்கு பாதிக்கும் அப்படின்னா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோன்னா அது அவங்களுக்கு பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். 5000 பேர்த்தில் ஒருத்தருக்கு இந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா பாதிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புள்ளி விவரங்கள். அண்டு இந்த ஜீன், எந்த ஜீனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அவங்க டெஸ்ட் பண்ணதில், இது குட் பி ஆட்டோசோமல் டாமினண்ட்டாக இருக்கலாம், ஆட்டோசோமல் ரிசசிவாக இருக்கலாம், ஸ்பொராடிக்காக இருக்கலாம், ஜஸ்ட் ஒருத்தருக்கு மட்டும் வந்திருக்கலாம் ஃபேமிலியில், ஆர் இட் குட் பி XLR அப்படிங்கிற பேட்டர்னில் இருக்கலாம். ஸோ இதில் எது ரொம்ப சிவியரானதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோசோமல் ரிசசிவ் அண்ட் XLR பேட்டர்னில் இருந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப சிவியரானது. அவங்களுக்கு சீக்கிரமாகவே பார்வை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 30-40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து பார்வை போயிடுது. ஸோ இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் பண்ணுறதுல ரொம்ப முக்கியம். அதில் அடுத்த தலைமுறைக்கு வருமா வராதா அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஜெனட்டிக் அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். ஸ்பொராடிக் கேசஸ் ஆர் ஆட்டோசோமல் டாமினன்ட் கண்டிஷன்ஸில் வந்து இந்த ப்ரோக்னோசிஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக போகாது, சென்ட்ரல் விஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் அட்லீஸ்ட் 60 வயசு வரைக்கும், 70 வயசு வரைக்கும் அது இருந்துகிட்ருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதில் இருக்கிறப்போ என்ன நடக்குது, இப்போ வந்து அந்த நரம்பு விழித்திரையில் என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ராட்ஸ்ங்கிற அந்த அணுக்கள், ராட் லேயரில் இருக்கிற அணுக்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். ராட்ஸோட வேலை என்ன, நைட்டில் தெரிய வேண்டியது அது வந்து கம்மியாகிட்டே வரும். அவங்களது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு வந்து எஃபெக்ட் ஆகிறது நைட் விஷன் தான். சாயந்தர நேரத்துலேருந்தே அப்படியே கம்மியாகிடும், அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பகலில் நல்லா ஓரளவுக்கு வண்டியெலாம் ஓட்ட முடியும், சாயந்தரம் ஆக ஆக அவங்களால தெரியாது. ஸோ அதான் ராட்ஸ் ஃபஸ்ட்டு டேமேஜ் ஆகும். கோன்ஸ் வந்து இவென்ச்சுவலாக அடுத்தது அந்த கோன்கிற ஒரு லேயர் எஃபெக்ட் ஆகும். அதனால் பகல் நேரத்துலையும் அடுத்தது டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். இவங்களுக்கு என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், எப்படி அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ERG அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது, எலக்ட்ரோ ரெட்டினோகிராம் அப்படிங்கிற டெஸ்ட்டு. அதில் மல்டிஃபோக்கல் ERG அப்படிங்கிறது இருக்குது. அந்த மல்டிஃபோக்கல் ERG நம்ம பண்ணோம்னா மோர் ஸ்பெசிஃபிக். அப்புறம் அந்த ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணிக்கலாம், அதில் எவ்வளோ ஃபீல்ட் லாஸ் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம், சைடில் இருக்கிற பார்வை. அடுத்தது நம்ம OCT, ஆக்குலர் கோஹரன்ஸ் டோமோகிராஃபின்னு இருக்குது. அதில் வந்து சென்டரில் மேக்குலாவில் இருக்கிற அந்த ஃப்ளூட் அக்யூமுலேட் ஆகிருந்ததுன்னா அதை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு பார்வை இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் A ரிச் ஃபுட் ஜாஸ்தி சேர்த்துக்கணும். தென் இதில் ஒரு கைண்ட் ஆஃப் கண்டிஷன், இந்த மாதிரி ஸ்டார்கார்ட்ஸ் மேக்குலர் டிஸ்ட்ரோஃபிங்கிறத கண்டுபிடிச்சி அதில் அந்த நோயாளிகளுக்கு விட்டமின் A கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். தென் இதுக்கு எங்களோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. என்னோடய யூடியூப் வீடியோஸ், மற்ற வீடியோஸ்லாம் பாருங்கள், அதில் வந்து பேஷண்ட்டே சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்டெம் செல் தெரப்பி இப்போது நல்லா போயிட்டுருக்குது, அந்த இதுவும் வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் பேசிஸில் பண்ணிகிட்ருக்குறோம். சர்டன் பீப்புளுக்கு இம்ப்ரூவ் ஆகுது, சர்டன் பீப்புளுக்கு இம்ப்ரூவ் ஆகிறதில்ல. அதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆட்டோசோமல் ரெசசிவாக இருந்தாலும் இல்லை XLR-ஆக இருந்தால் அது வந்து தெரியாது, ரைட்? ஸோ அவங்களுக்கு வந்து பார்வை ரொம்ப சீக்கிரமாகவே கம்மியாகும். இந்த மாதிரி நோயாளிகளுக்கு யார், நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் தான் பண்ணணும். இந்த ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் டாக்டர் சசிகுமார். தேங்க்யூ.